أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. الله سافي الله كافي الله وافي رب معافي. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم: لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. وقال رسول الله صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். அருமையானவர்களே, நாமெல்லாம் புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து மனித சமுதாயத்தினவர்களை சிறந்தவர்களாக படைத்திருக்கின்றான். அந்த மனிதர்கள் தனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும் என்பதே அல்லாஹ் பிரியப்படுகின்றான். மனிதனுடைய வாழ்க்கையிலே மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும், மற்ற சகோதரர்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது அல்லாஹுடைய அந்த நிஅமத்துக்களை நினைத்து பார்த்து, அல்லாஹுடைய அந்த அருட்கொடைகளை நினைத்து பார்த்து அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். மற்ற சகோதரர்கள் நண்பர்கள் இருக்கின்றார்கள், அடியார்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் நமக்கு உபகாரம் செய்திருந்தால் அவர்களுக்கும் நாம் அந்த உபகாரத்துக்கு பகரமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எந்த சூழலிலும் நன்றி மறந்தவர்களாக இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பேசுகின்றான். அதிலே நபிமார்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் அல்லாஹுடைய வணக்கங்களை நிறைவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், அதே சமயம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை குர்ஆனிலே நாம் நபிமார்களுடைய அந்த வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி தரும் பொழுது, ஃபதுகுரூனி அதுகுருக்கும், என்னை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், என்னை நினைத்து பாருங்கள், நான் உங்களை நினைக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லித் தரும் பொழுது, வஸ்குரூனி, எனக்கு சுக்குர் செய்யுங்கள், எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன், எனக்கு நீங்கள் மாறு செய்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான். நாம் அன்றாட வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஒரு அடியார்கள் நமக்கு உபகாரம் செய்துவிட்டால் அவர்களுக்கு நாம் வார்த்தையில் என்ன சொல்லுவோம்? சுக்ரியா, தேங்க்ஸ்,
என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் என்ன செய்வோம், சொல்லுவோம். அந்த சுக்ரியா, அந்த சுக்குரை, நாம் அந்த நன்றியை வெளிப்படுத்தும் பொழுது அந்த அடியார்கள் என்ன செய்கின்றார்கள், நம்மளை பற்றி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், நல்லெண்ணம் கொண்டவர்களாக நம் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பு மீண்டும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஒரு தேங்க்ஸ் என்று நாம் சொல்லுகின்றோம், சுக்ரியாண்டு சொல்லுகின்றோம், ஜஸாக்கல்லா என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த நண்பர்களிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு நம்மளிடத்தில் நம்மளை பொறுத்தவரையும் அதிகரிக்கின்றது. இந்த நிலைமையை சராசரி இந்த உலகத்திலே நாம் பார்க்க முடியும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் நம்மளிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால் அந்த நன்றியை, அந்த சுக்ரியாவை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். என்னுடைய அடியார்கள், என்னுடைய அந்த மஹ்லூகாத்துக்கள், படைக்கப்பட்ட அந்த படைப்பினங்கள் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். அந்த நன்றி செலுத்தக்கூடிய அந்த உன்னதமான அந்த ஒரு தன்மையை நன்றி செலுத்தாமல் ஆக்கக்கூடியதான ஒரு நிலைமை நமக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அது சைத்தானுடைய தீங்காக சைத்தான் நமக்கு தடையாக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இபாதத்து செய்வதற்கு தடையாக இருப்பவன் யாரு? நம்மளுடைய எதிரி, அல்லாஹுடைய எதிரி யாரு? சைத்தான். நாம் இபாதத்து செய்கிறோம் என்று சொன்னால், நல்ல அமல்கள் செய்கிறோம் என்று சொன்னால் அதை செய்ய விடாமல் தடுப்பதற்கு அவன் எந்த நேரமும் என்ன செய்து கொண்டிருக்கின்றான், எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த அடியான் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்யக்கூடாது, ஒரு தக்வாதாரியாக வாழக்கூடாது என்று தடை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் சபதம் எடுத்து வந்தவன் யாரு? சைத்தான். அல்லாஹ்விடத்தில் சபதம் எடுத்து வந்தான், உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன், உன்னுடைய அடியார்களை உன்னை நன்றி செலுத்த முடியாதவர்களுக்கு நான் தடையை ஏற்படுத்துவேன் என்று அல்லாஹ்விடத்தில் சபதம் எடுத்து வந்து அவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான், இந்த உலகத்திலே மனிதர்களை வழிகெடுக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அதிலே குறிப்பாக எந்த அடியார்கள் மோமின்களாக வாழ வேண்டும், நபியுடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று அவர்கள் நல்ல காரியங்களை செய்வதற்கு முற்படுகின்றார்களோ அந்த நேரத்தில் தான் சைத்தான் நம்மளுடைய உள்ளத்தில் என்ன செய்வான், ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். அதுக்கு எண்ணற்ற உதாரணங்களை வச்சு நம்ம பார்க்கலாம். உதாரணத்தை வச்சுக்கிறோம். நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், வழியில் ஒரு வயோதிகர் வருகின்றார். அவர் முடியாத ஒரு சூழலிலே அவருக்கு கண் தெரியாத பார்வையற்றவராக இருக்கிறார். அவருக்கு நம்ம என்ன செய்வோம், இறக்கப்பட்டு நம்ம கையில் இருக்கக்கூடிய காசை கொடுத்துட்டு போவோம்னு நினைத்து என்ன செய்வோம், நாம் கொடுக்கக்கூடிய அந்த காசு நம்ம இடத்தில் என்ன செய்யும், ஆயிரக்கணக்கான பாக்கெட்டில் நம்ம மணி பிரஸில் காசு இருக்கு. ஆனால் நாம் எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த காசு ₹1 இருக்கு, இல்லை ₹10 இருக்கு. கூடி போனால் ₹1 வாங்குறதுக்கு இப்போ ஆளுக்கு இல்லை, பிச்சைக்காரர்கள் இல்லை. ₹1 கொடுத்தோம்னு சொன்னால் நம்மளை கீழே மேலே பார்த்துட்டு தூக்கி வீசிட்டு போகக்கூடிய நிலைமையெல்லாம் இப்போ உலகம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எதுக்கு நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நாம் ₹10 கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நாம் அவருக்கு என்ன செய்ய முடியும், அவருடைய நிலைமையை கவனித்து அவருக்கு ஒரு ₹100 கொடுத்து விடலாம், அல்லது ஒரு ₹500 கொடுத்து விடலாம். இதற்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு தகுதியை தந்திருக்கின்றான். இருந்தாலும் நாம் என்ன செய்கின்றோம், ₹10 எடுத்து கண்ணை காட்டிட்டு தொடச்சிட்டு போய்கிட்டே இருப்போம். இது ஒரு கடமை, இது தர்மம் இல்லை. இது நம்ம ஒரு ஓசர வார்த்தைக்கு நம்ம செய்து கொடுத்துட்டு போறோமே தவிர அவருடைய பசியை நீக்கிறதுக்கு உள்ளதல்ல, அவருடைய குறையை நீக்கிறதுக்கு உள்ளதல்ல. நாம் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த தர்மம் செய்யக்கூடிய நேரம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு அடியாருக்கு நாம் தர்மம் செய்கிறோம் என்று சொன்னால் இந்த அடியான் நோவினைப்பட்டு கொண்டிருக்கின்றான், பார்வையற்றவனாக இருக்கின்றான், கால் முடியாதவனாக இருக்கின்றான் என்று சொன்னால் அது காலை நேரமாக இருக்கின்றது என்று சொன்னால் அவனுக்கு உஜீவனத்துக்கு தேவையான ஒரு ₹50, ஒரு ₹10, ₹30 கொடுத்துட்டு போகணும். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, ₹10 தூக்கி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம். ₹50 நமக்கு கொடுக்க முடியும், காலை உஜீபனம் அவருக்கு காலை நாஸ்டா வாங்கி கொடுக்க முடியும், அதை செய்ய மாட்டான். நம்ம என்ன செய்வோம், கடமையை கழிச்சிட்டு ஒரு ₹5 தூக்கி கொடுத்துட்டு போய்கிட்டு இருப்போம். ஏன்,
நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய பழக்கத்திலே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லி தரும் பொழுது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாய்க்கு 10 ரூபாயாக அல்லாஹ் பன்மடங்காக தருகிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி தருகின்றான். நீங்கள் கொடுக்கக்கூடிய 10 ரூபாய் 100 ரூபாயாக வந்து சேருகின்றது. நீங்கள் கொடுக்கக்கூடிய 100 ரூபாய் 1000 ரூபாயாக வந்து சேருகின்றது. அப்படியே வராவிட்டாலும் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதனுடைய சவாபை மறுமையிலே தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். இதுதான் நிதர்சனமான ஒன்று, குர்ஆன் சொல்லக்கூடிய ஒன்று. இதுதான் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே பேசும் பொழுது என்ன சொல்லித் தருகின்றான்? ஏழ்மையான அடியார்களுடைய பொருளாதாரத்தை உங்களிடத்தில் நான் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் பேசுகின்றான். வறுமையிலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய அடியார்களுடைய அந்த பொருளாதாரத்தை உங்களுடைய தனவந்தர்களாக இருக்கக்கூடிய உங்களிடத்தில் நான் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் பேசுகின்றான். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இது என்னுடைய பொருள், இது என்னுடைய சொத்து என்பதாக வரையறுத்து வைத்திருக்கின்றோம். ஆக அருமையான பிரியுள்ள சகோதரர்களே, நம்மளுடைய சொத்து நம்மளுடைய கையில் இல்லை. நம்மளுடைய குடும்பத்தாரிலே யார் நோவினைப்பட்டு வறுமைக்கு உட்பட்டு இருக்கின்றார்களோ அவர்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் நம் கையிலே தந்திருக்கின்றான். இந்த ஊரிலே எந்த குடும்பங்கள் ஏழ்மைக்கு உட்பட்டு இருக்கின்றதோ அந்த பொருளாதாரத்தை நம்மளுடைய கையிலே அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்லாஹ் சோதிக்கின்றான். இந்த பொருளை கொடுத்திருக்கின்றோம், இந்த பொருளினால் இந்த அடியான் எனக்கு நன்றி செலுத்துகின்றானா, இல்லை அகங்காரம் பிடித்து திமிர் கொண்டு வாழுகின்றானா என்பதை சோதனை செய்து பார்ப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை அடியார்களிடத்தில் கொடுக்கின்றான். எனக்கென்று சொந்தம் என்று சொன்னான், எனக்கு உரிய பொருள் என்று நான் சொந்தம் கொண்டாடுவதற்கு எது எனக்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னா, இன்றைக்கு நான் எவ்வளவு உணவு உட்கொண்டனோ, இன்றைக்கு எத்தனை பொருள்களை நான் புழங்கினோ, அந்த பொருட்களை மட்டும்தான் அல்லாஹ் எனக்கு சொந்தமானதாக ஆக்கி வைத்திருக்கிறானே தவிர என்னுடைய பெட்டியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பொருளாக இருந்தாலும் சரி, அது பவுனாக இருந்தாலும் சரி, அது அடுத்தவர்களுக்கும் அதில் பங்கு இருக்கின்றது என்பதை பேசக்கூடிய மார்க்கம் நம்மளுடைய மார்க்கம். செல்வம் என்று சொல்லுகின்றோம். இந்த செல்வம் என்ற வார்த்தை தமிழ் வார்த்தை. இதை எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் செல்வோம் என்று சொல்லக்கூடிய பொருளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் நிரந்தரமாக ஒரு நபரிடத்தில், ஒரு சகோதரிடத்தில் இருக்க மாட்டோம். நாங்கள் சென்று கொண்டே இருப்போம், நாங்கள் சுற்றி கொண்டு சுழன்று கொண்டே இருப்போம் என்பதை பறைசாட்டுவதற்காக வேண்டிய அந்த செல்வம் என்ற வார்த்தையை தமிழிலே உபயோகிக்கப்படுகின்றது. அல்லாஹ் சொல்லி திரும்புவது ரிஸ்கும் மினல்லாஹ், ரிஸ்கும் மினல்லாஹ். என்னுடைய ரிஸ்க் எந்த இடத்திலே எவ்வாறு இருக்கின்றது என்பதை நிர்ணயம் பண்ண முடியாது. இன்றைக்கு ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்கள் தனவந்தவர்களாக ஆகின்றார்கள், தனவந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்களாக ஆக்கப்படுகின்றார்கள். இது அல்லாஹ்வுடைய சுழற்சி, அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கின்றான். ஆக எந்த வினாடியும் அல்லாஹ் எனக்கு பொருளை தந்திருக்கின்றான், அல்லாஹ் எனக்கு ஆற்றலை தந்திருக்கின்றான், அல்லாஹ் எனக்கு கல்வியை தந்திருக்கின்றான், அல்லாஹ் எனக்கு என்னை வாழ வைத்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வை நினைத்த வண்ணமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற அந்த உன்னதமான ஒரு கொள்கையைத்தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு வச்சுக்கிறோம், இன்றைக்கு நாம புலங்குறப்ப நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நியமத்துக்களை நினைத்து பார்த்தால் நம் வாழ்நாள் முச்சூடும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி முடித்து விட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம் மீது கிருபை கொண்டு அவனுடைய நியமத்துக்களை பொழிந்திருக்கின்றான். கண் பார்வை இருக்கின்றது. இந்த பார்வை மூலியமாக நாம் எந்தெந்த காரியங்களை எல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம், எந்தெந்த கல்விகளை எல்லாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம், எல்லாவற்றையும் பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த பார்வையை அல்லாஹ் தந்திருக்கின்றானே. இதே போன்று நம்மளுடைய அந்த கேள்வி புலன் இருக்கின்றது, காது இருக்கின்றது. அதில் எத்தனையோ சப்தங்களை, எத்தனையோ அந்த சத்தங்களை கேட்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கின்றானே. அதே போல் நாம் நம்மளுடைய மூளையை படித்துக் கொள்ளுவோம். அந்த மூளையிலே எத்தனை காரியங்களை நாம் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்படி உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த பார்ட்ஸுகளையும், ஒவ்வொரு அந்த உறுப்புகளையும் நாம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த நியமத்துக்களுக்கு மட்டுமே நன்றி செலுத்த முடிக்க முடியாது நம்மளுடைய வாழ்நாள் முச்சூடும். அல்லாஹ்
நமக்கு அவ்வளவு நியமத்துக்களை தந்திருக்கின்றான். ஆனா இதையெல்லாம் நம்ம உணரணும்னு சொன்னா, என்றைக்கு நம்மளுடைய கால் நொண்டியாக ஆக்கப்படுகின்றதோ அப்பொழுது தெரியும் காலுடைய அருமை. என்றைக்கு நம்மளுடைய பார்வை இல்லாமல் போகின்றதோ அப்பொழுது தெரியும் நம்மளுடைய பார்வையுடைய அருமை. என்றைக்கு நம்மளுடைய வாய்கள் பேச முடியாமல், நாவுகள் வார்த்தைகள் வராமல் தடுமாறுகின்றதோ அன்றைக்கு தெரியும் அதனுடைய அந்த மகிமை. இன்றைக்கு நாம் அதை உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி சகலவற்றையும் உடல் ரீதியாக பார்த்தாலும் சரி, உலக ரீதியாக பார்த்தாலும் சரி, அல்லாஹுடைய நியமத்துக்கள், அல்லாஹுடைய அருட்கொடைகள் அவ்வளவு அல்லாஹ் நமக்கு பொழிந்திருக்கிறான். அதுல ஒரு நியமத்துக்கு நம்ம நன்றி செய்ய முடியாது, நன்றி செலுத்தி முடித்து விட முடியாது. ஆனா அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றான்? என்னுடைய அடியான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும். அவன் அடிமையாக அபுதாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே அவன் அபுதாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தரும் பொழுது, லஇன் ஸகரதும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபரதும் இன்ன அஸாபி லஸதீத். அன்றையும் உங்கள் இரட்சகன் இதற்கு, நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால், லஇன் ஸகரதுக்கும், எனக்கு நன்றி செலுத்தினால் என் அருளை நிச்சயமாக உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். லஅஸீதன்னகும், எனக்கு நன்றி உள்ள அடியார்களாக நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாழ்நாளில் கொடுக்கக்கூடிய அந்த ரஹமத்துக்களை, அந்த நிஅமத்துக்களை, அந்த அருள் கொடைகளை நான் லஅஸீதன்னகும் அதிகப்படுத்துவேன். அதற்கு மாற்றமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் நீங்கள் அல்லாஹ்வை மறந்துவிட்டு நீங்கள் செல்வீர்களேயானால், வலஇன் கஃபரத்தும், நீங்கள் இன்னும் மாறு செய்தீர்களேயானால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடினமானதாக இருக்கும். இன்ன அஸாபி லஸதீத், நிச்சயமாக என்னுடைய வேதனை கடுமையானதா இருக்கும். யாருக்கு? யார் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நினைத்து பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் முரண்பட்டு நடக்கின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய வேதனை கடுமையானதாக இருக்கும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறார். உலகத்திலே எத்தனையோ படைப்பினங்கள், எத்தனையோ பொருள்கள், எத்தனையோ ரிஸ்குகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காலம் அறிவிலே என்ன செய்தார்? குறைந்தவர்களாக இருந்தார்கள், ஆற்றலிலே குறைந்தவர்களாக இருந்தார்கள், விஞ்ஞானத்தில் அவர்கள் வளர்ச்சி அடையவில்லை. ஆனால் நாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் இருக்கின்றது விஞ்ஞானத்துடைய உச்சக்கட்டம் அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆனா அந்த விஞ்ஞானத்துக்கு தெரியாத விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பேசிக்கிட்டு வர்றான். அது மெஞ்ஞானிகளுக்கு மட்டுமே தெரியும். மெஞ்ஞானிகள் என்று சொன்னால் மெய் அடியார்களாக, இறை நேசர்களாக, அல்லாஹ்வுடைய அந்த தூதுவர்களாக எந்த அடியார்கள் வாழ்ந்தார்களோ அந்த மெஞ்ஞான சம்பந்தப்பட்டதை விஞ்ஞானத்திலே காண முடியாது. ஆனா நம்ம விஞ்ஞானத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். சரி, அது இருக்கட்டும். இந்த விஞ்ஞான உலகத்திலே நாம் எத்தனையோ சாதனங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். உதாரணத்துக்கு மொபைல். இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ புலங்குகின்றோம், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு மொபைல் இருக்கின்றது, ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கின்றது. இந்த மொபைல் இந்த போனின் மூலியமாக நம்ம என்ன செய்கின்றோம்? எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய நண்பர்களிடம், தன்னுடைய தந்தையிடம், தன்னுடைய பிள்ளைகளிடம் என்ன செய்கின்றோம்? 10 வினாடியில, 10 நிமிஷத்துல, 5 நிமிஷத்துல பேசி தீர்த்து கொள்ளுகின்றோம். ஆனா அந்த மொபைல் வருவதற்கு முன்பாக ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்திருப்பாங்க, தந்தைமார்கள் வெளிநாட்டில் இருந்திருப்பாங்க. அவர்களிடத்தில் நம்ம பேசணும்னு சொன்னால் என்ன செய்வோம்? லெட்டர் மூலியமாக தான் என்ன செய்வோம்? எழுதி அனுப்புவோம். அது 1 மாதம் 2 மாதம் கழித்து போகும். அதுக்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு வீட்டில் ஃபோன், யார் வீட்டிலாச்சும் ஒரு ஃபோன் இருக்குது, டெலிஃபோனு. அந்த ஃபோன் மூலியமாக என்ன செய்வோம்? எப்போவாச்சும் ஒருக்கும் பேசுவோம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் என்ன? என்னுடைய பிள்ளையை அந்த வீடியோவில் நாம் பார்த்து கொண்டு பேசக்கூடிய ஒரு நிலைமை, என்னுடைய அந்த தந்தையை வீடியோவில் பார்த்து கொண்டு பேசக்கூடிய ஒரு நிலைமை. இது விஞ்ஞான உலகம். இந்த விஞ்ஞான உலகத்திலே அல்லாஹ் தந்த இந்த நியமத்து இருக்கின்றது. ஒரு காலகட்டத்திலே கொடுக்கப்படாத ஒன்று இன்றைய விஞ்ஞான உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது மிகப்பெரிய ஒரு நியமத்து. இதே போன்று உலகத்தில் எல்லா செயல்பாடுகளும், எல்லா நிலைமைகளும், எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுடைய நியமத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
இது நான் உதாரணத்துக்காக சொல்றேன். உலகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான பொருட்களை பயன்படுத்துகின்றோமோ, எத்தனை கோடிக்கணக்கான அந்த செயல்பாடை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோமோ, அத்தனையும் அல்லாஹுடைய நியாமத்துக்கு உட்பட்டது, அல்லாஹுடைய அருட்கொடை. இந்த நியாமத்துக்களுக்கு நம்ம நினைச்சு பார்த்து நன்றி செலுத்த முடியுமா? உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு நாம் நன்றி செலுத்த முடியவில்லை. மற்ற உலகத்தில் இருக்கிற நியாமத்துக்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியுமா? நன்றி செலுத்த முடியுமா? அருமையான பெரியோர் சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே தொழக்கூடிய பழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள். இது எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஆலிம்களும் பேசக்கூடியது. நானே பேசின சம்பவம். என்னடா திரும்ப திரும்ப இதையே சொல்றோம், இதையே கேட்கிறோம், இதான ஆலிம் சமார்களுக்கு வேலை? அருமையான பெரியோர்களே சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சம்பவத்தை நாம் கேட்கின்றோம். அந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன படிப்பினை பெற்றோம், நமக்கு என்ன அதிலிருந்து படிப்பினை கிடைத்தது, நாம் எதை செயல்படுத்தினோம் என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பேசும் பொழுது, நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் சிந்தனை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே வீட்டிலே தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இசாவுடைய தொழுகை முடிஞ்சு விட்டு பள்ளியை விட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. சிறிது உணவு எடுத்துட்டு என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க, உறங்குவாங்க. அந்த நடுநிசை அந்த 12 மணி அந்த 1 மணி நெருக்கத்தில் எழுந்திருச்சு அவர்கள் தொழுகையில என்ன செய்யக்கூடியவாக தொழக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். எது வரைக்கும் என்று சொன்னால், ஃபஜ்ருடைய தொழுகை வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருப்பார். இது சம்பவம், வரலாறு கேட்டோம். என்ன படிப்பினை பெற்றோம், என்ன சிந்தனை செய்தோம்? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்து கேட்கின்றார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், தாங்களோ முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள், அப்படி இருக்க நீங்கள் ஏன் இவ்வாறு இரவு முழுவதும் நின்று வணங்குகின்றீர்கள்? எந்த அளவுக்கு என்று சொன்னா, அவர்களுடைய இரு பாதங்களும் வீங்கிவிடும், இரு பாதங்களும் இரு கால்களும் சுரந்துவிடும். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை ஆயிஷா அன்னை சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கும் பொழுது, யா ரசூலுல்லாஹ், தாங்கள் ஏன் இவ்வாறு சிரமம் எடுத்து நீங்கள் தொழுகின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா நாயகி அவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு, அதாவது நம்ம என்ன செய்வோம், செல்ல பெயர் சொல்லி கூப்பிடுவோம், ஆயிஷான்னு பெயர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அவங்களுடைய மனைவியை ஆயிஷா நாயகி அவர்களை ஒரு செல்ல பெயரை கூப்பிடுவாங்க. அது என்ன பெயர் என்று சொன்னா ஹுமைரா. ஹுமைரான்னு சொன்னா சிவந்த பெண்மணி அப்படின்ட்டு அர்த்தம். ஓ ஹுமைரா அப்படின்ட்டு பாசத்தில் என்ன செய்வாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், யா ஆயிஷாவே, யா ஹுமைராவே, அஃபலா அகூன அபுதன் சகூரா, நான் நன்றி உள்ள அடியானாக இருப்பதற்கு தொழுகிறேன் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும், அதற்காக வேண்டி தொழுகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நாம தொழுகிறோம், எல்லாரும் தானே தொழுகிறோம். முஸ்லிம்கள் மோமின்களுக்கு எல்லாருக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு, எல்லாரும் தொழுகின்றோம். நம்மளுடைய தொழுகை எதற்காக வேண்டி இருக்கின்றது? நன்மையை வேண்டி, நன்மை கிடைக்க வேண்டும், சொர்க்கம் கிடைக்க வேண்டும், அதற்காக வேண்டி தொழுகின்றோம். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன? நான் நன்றி உள்ள அடியானாக வாழ வேண்டும். அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்த நியாமத்துக்களை நினைத்து பார்த்து எனக்கு நன்றி செலுத்த முடியாது. ஆகவே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகின்றார்கள். இதே போன்று நபிமார்களுடைய வாழ்க்கையிலே குர்ஆனிலே அல்லாஹ் சில நபிமார்களை சொல்லித் தருகின்றான். அத்தனை நபிமார்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த இபாதத்துக்கு பிறகு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் இருந்தார்கள். இரண்டாவது ஆதம் என்று சொல்லக்கூடியவர்கள். உலக பிரளயம் ஏற்பட்டு இரண்டாவது உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முதல் உலகம் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. அதிலே இருந்தவர்கள் யாரு? ஆதம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று அல்லாஹ் பேசும் பொழுது குர்ஆன் ஷரீஃபிலே, இன்னஹு கான அபுதன் சகூரா, அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய அபுதாக, அல்லாஹ்வுடைய அடியாராக இருந்தார்.
சகூரா, கான அபுதன் சகூரா, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக வாழ்ந்தார் என்று சொல்லி அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களுடைய விஷயத்திலும் அவர்கள் அடியார்களாக வாழ்ந்தார்கள், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹு பேசுகின்றார். அருமையான பெரியவர்களே சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தரும் பொழுது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். ஓ முஆதே, நீ எல்லா தொழுகையிலும் துஆவை கேட்டுக்கொண்டு வா, எல்லா தொழுகைக்கு பிறகும் துஆவை கேட்டுக்கொண்டு வா. இன்னைக்கு எத்தனை சர்ச்சைகள் இருக்கிற, அதனால அதுக்காக நான் வரல. இமாம் துஆ ஓதனா துஆ ஓதக்கூடாதுங்கிற ஒரு குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுருச்சு, அதெல்லாம் இருக்கட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தரும் பொழுது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை கேட்டு வாரும் என்று சொல்லி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். என்ன துஆவை கற்றுக் கொடுத்தார்கள்? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ சுக்ரிக வ ஹுஸ்னி இபாதிக. யார் கற்றுக் கொடுத்தது? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் முஆதே இந்த துஆவை நீ கேட்டு வா என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹும்ம அஇன்னி, யா அல்லாஹ், உன்னை நினைவு கூர்வதற்கும், அலா திக்ரிக வ சுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று துஆவை நீ எந்த தொழுகைக்கு பிறகும், எல்லா தொழுகைக்கு பிறகும் நீ கேட்டு வா என்று சொல்லி முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இதுல என்ன எதை சொல்லப்பட்டிருக்கு? யா அல்லாஹ், உன்னை நினைவு கூர்வதற்கும், உன்னை வணங்குவதற்கும், உன்னை திக்ர் செய்வதற்கும், உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், உனக்கு நான் என்ன செய்யணும்? எந்த நேரமும் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டும். உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆக அருமையான பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ் எதிர்பார்ப்பது நம்மிடத்தில் அவனுடைய அடியார்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பிரியப்படுவது என்ன? அல்லாஹ்வுடைய அடியாராக வாழ வேண்டும். சரி, நம்ம நன்றி செலுத்துகின்றோம். இந்த நன்றி செலுத்துவது அல்லாஹுக்கு தேவையா? அல்லாஹுக்கு தேவையில்லை. நமக்கு நாம் அந்த நன்மையை தேட வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். நீ வஸ்குரூலி, சுக்குரு செய்ய, நன்றி செய்ய. நன்றி செய்யும் பொழுது உன்னுடைய ஞாபகத்துக்களை, உன்னுடைய அருள்கொடைகளை, உன்னுடைய ரிசுக்கை நான் அதிகப்படுத்தி தருவேன். மேலே சொன்ன ஆயத்தில் அஸீதன்னக்கும், உன்னுடைய ஞாபகத்துக்களை, உன்னுடைய அந்த ரிசுக்கு வளங்களை நான் அதிகப்படுத்தி தருவேன் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி தருகின்றான். ஆக அருமையான பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாகவும், அல்லாஹுடைய வணக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய அடியார்களாகவும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் ஆக்கி அருள்பாலிப்பானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.